இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் உங்களை பற்றி தவறாக விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த விமர்சனங்கள், தவறான சித்தரிப்புகள் இவை எல்லாமே உங்களுக்கான ஒரு சிறந்த விளம்பரங்கள். இந்த விளம்பரங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவை. ஏன்னா நீங்கள் போய் உங்களை விளம்பரப்படுத்திக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லவன் கெட்டவன் ஏதோ உங்களுடைய தன்மையை எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் விளம்பரப்படுத்த முடியாது, பண்ண மாட்டீங்க. ஸோ உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளும் நட்புகளும் சுற்றமும் நிச்சயமாக அந்த விளம்பரங்களை செய்ய தயங்கவே மாட்டார்கள். அதை கண்டு கவலை கொள்ளாமல் அந்த வதந்திகளையும் விமர்சனங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புனீங்கன்னா எதிரிகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அனுபவம் வேண்டும் அப்படின்னா தோல்வியை உருவாக்கி கொள்ளுங்கள். பக்குவம் அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நெருங்கியவர்களை நம்புங்கள். இந்த நெருங்கியவர்கள் நிச்சயமாக துரோகிகளாக மாறுவார்கள். வலிமை வேண்டும் அப்படின்னா பிரச்சனைகளை சந்தியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்தை வீம்புக்கு வலிய போய் சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரமான இடத்தை அடைந்து விட முடியும். இங்கு நம்மை பற்றி நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் தெரியும். நம்முடைய பலம், பலவீனம், இயல்பு, யதார்த்தம், ஆக்கம், ஆர்வம், வெறுப்பு இதையெல்லாம் நொடிக்கு நொடி நீங்கள் கவனித்து கொண்டே இருந்தால், இதெல்லாம் எப்போ நீங்கள் கவனிக்க முடியும்னா நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் கவனிக்க முடியும். தனிமையாக இருந்து கவனிக்கும் பொழுது நீங்கள் உங்களை ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதில் எந்த ஐயமும் இல்லை. நிச்சயமாக அந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள். சூரியன் தனியாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை முதல் அதன் பிரகாசத்தை தொடங்கி விடுகிறது. ஸோ தனியாக இருக்கும் அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க. தனிமையில் இருக்க பழகுங்கள், வெற்றி நிச்சயம். இங்கே எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசையை அடைய வேண்டும். அந்த ஆசையை அடைஞ்சிட்டா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஆனந்தம், அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆனந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அப்படிதான் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தான, முட்டாள்தனமான, மூர்க்கத்தனமான ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆசை அப்படிங்கிறது எப்பொழுதுமே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது கிடையாது. துன்பத்தையும் துயரத்தையும் இன்னல்களையும் இன்னும் பலவற்றையும் கொண்டு வந்து சேர்க்குமே தவிர ஒருபோதும் மகிழ்ச்சியாக உங்களை வைப்பது கிடையாது. ஆசை என்பது ஒரு வலை. இந்த வலையில் சிக்கணும் அப்படின்னா சின்னாபின்னமாகவுமே தவிர மன மகிழ்ச்சியோடு சிரித்து வாழ்வது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். இந்த ஆசை என்பது வலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த அந்த வலையை அதை கிழித்தெடுத்து வெளியில் வரணும் இல்லையா? இது வலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்முடைய வலிமையெல்லாம் குறைந்து விடுகிறது. ஸோ இங்கே ஆசைங்கிறது வலை. ஆசையை அடைந்தால்தான் நாம் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறியாமையை அகற்றிவிட்டு நீங்கள் இந்த மூட நம்பிக்கைக்குள் போகாமல் ஆசைங்கிறதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இங்கே எதிரிகளை விட மோசமானவர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய சுற்றமும் தான். உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த சமூகத்தில் உங்களை பற்றி தவறாக சித்தரித்து பலவற்றை கிளப்பி விட்டுருவாங்க. இதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான அனைத்து வழிகளிலும் இடையூறுகள் ஏற்படும். ஸோ உங்களுடைய அந்த உறவுகள், குடும்ப உறவுகள், சுற்றம் இவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையானது தங்கு தடையின்றி இருக்கும். சிறப்பாக பயணிக்க முடியும். வெற்றிகரமான வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உட்கார்ந்து மணிக்கணக்க தியானம் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய உணர்வுகளை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆணவத்துக்கு அடிபணியாமல் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும்.